ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஏர்ட்ராப் பற்றி பார்க்க வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஏர்ட்ராப் ஆப் ஓகேவா. ஒரு ஓடிசி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிக்ங்கிற ஏர்ட்ராப் தான் இது. இல்லை ஜஸ்ட் என்ன பண்ணி உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க, எஃப்டிங்கிற பாயிண்ட்ஸு. இல்லை டெய்லி அதாவது டெய்லி மைனிங் சிஸ்டமும் இருக்குது அண்ட் டாஸ்க் மைனிங் சிஸ்டமும் இருக்குது ஓகேவா. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணி ரிலாக்ஸ்மெண்ட் பண்ணுறோம் இதை பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் பாட் ஒன்று பார்க்க போகிறோம், சிக்மாங்கிற பாட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் டர்ன் ஓவர் பண்ணிக்கிறீங்க, அதாவது வாங்குறது கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் ஓவராலாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ அங்கே போய்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்ரிச் ஏர்ட்ராப் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் க்ரோம்லேயும் பண்ணலாம், மைசஸ்லையும் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆப்பும் இருக்கும். ஸோ ஆப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரோமில் பண்ணுறது நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்படி ஒரு பேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணி ஃபஸ்ட்டு வந்து மெயில் ஐடி கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி சைன் அப் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி எத்தனை இதில் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேட்கும். ஸோ ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வெரிஃபிகேஷன், இந்த பஸ்ஸில் பீஸ் 100 ரூபாய் கரெக்டான பொசிஷனில் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் தான் போகும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்கேஸ் வரலாம் நான் கொடுக்குறேன், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ 50 பாயிண்ட்ஸ் என்னமோ கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ யூஸ் ரெஃபர் கோட் சக்ஸஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் கூகுளே பண்ணலாம். நான் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் டெவலப் பண்ணிட்டேன். ஸோ டெவலப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் கேட்கும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தனா சேம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் இதிலே லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் டு ஏர்ன் தான். இந்த டேப் டு ஏர்ன் வந்து கொடுத்துட்டீங்கன்னா எவரி 1 டேக்கு வந்து பார்த்தா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ மைனிங் ஸ்பீட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 0.83 இருக்குது. ஸோ ஒரு 24 ஹவர்ஸ் வந்து மைண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா ரிவார்டு வந்து பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நார்மலாக பார்த்தா 20 காயின் கிட்ட வந்துடும் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வேறு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க சின்ன டாஸ்க் தான் ஓகேவா. ஸோ அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன டாஸ்க் முடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒன் டைம் டாஸ்க் தான் ஓகேவா. இதெல்லாம் பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்டி பாயிண்ட்ஸ்லாம் ஃப்ரீடம் பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் இவ்வளோ சின்னது ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎன் டோக்கனாக தருவாங்க. ஸோ டோட்டல் சப்ளைலேருந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டிக்கு தர போகிறாங்க, அதாவது ஏர்ட்ராப் தர போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டாஸ்க் முடிச்சுக்கோங்க. ஸோ மை ஏர்னிங் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், எல்லாமே 18 கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபரல் லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இதெல்லாம் கொடுத்துனா எல்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வெப்3 இருக்கும். ஸோ வெப்3 பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் வாலெட் இருக்குது, இம்போர்ட் வாலெட் இருக்குது. ஸோ வெப்3 வேணா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓடிசி மார்க்கெட்டுங்கிறதால மேபி ஏதாச்சும் காயின் வந்தாலும் நீங்கள் பை பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ட்ராப் பேஜ் தான். ஸோ ரோட் மேப்பும் கொடுத்துருக்கு, வேணால் இவ்வளோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இது மட்டும் பண்ணி வந்து டெய்லி வந்து மைனிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மட்டும் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா, இது வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் பாட் தான் இது. ஸோ டெலகிராம் ஒரு பாட்டு, அது வந்து டான் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. இல்லை ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்து எப்படி ஒரு காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டான் வாலெட்டில் பண்ணியிருக்க ட்ரான்சாக்ஷன் அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி கனெக்ட் வாலெட் ஆப்ஷன் அது கொடுத்துக்கிட்டு உங்கள் டான் கீப்பர் வாலெட் இல்லை நீங்கள் எந்த டான் வாலெட் கனெக்ட் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ இந்த லோடிங் ஆகுறதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டேர்ன் ஓவர்லாம் செக் பண்ணு. டேர்ன் ஓவர்னால் நம்ம எந்த அளவுக்கு ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள் டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 133. அதாவது மொத்த ட்ரான்சாக்ஷன் நான் வந்து ஒருத்தர் அனுப்புனது திருப்பி வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா இப்போ ஆவரேஜாக டெய்லி வாலெட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 டான் கொடுத்து கூட வரல. ஸோ 0.699 வந்துருக்கு. அதுக்கேற்ற வந்து பாருங்கள் 6000 காயின்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ சில பேர் நிறைய ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க ஓகே. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போனீங்கன்னா ஸோ எக்கச்சக்கமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ட்ரான்சாக்ஷன் மாற மேபி இந்த பாயிண்ட்டும் ஏறலாம். ஸோ அது வந்து நான் கிளியராக செக் பண்ணி பார்க்கல. ஸோ நான் பார்க்குறேன் நான் பொறுமையாக. ஸோ இதுவே நீங்கள் வேறு வாலெட் செக் பண்ணி நினச்சிங்கன்னா இது டிஸ்கனெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கூட ஸோ இன்னொரு வாலெட்டை கனெக்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அப்போ டாஸ்க்கு போய் பார்ப்போம். ஸோ டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சின்ன டாஸ்க் தான், எல்லாம் ஒன் டைம் டாஸ்க் தான் முடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ இன்வைட்டுக்கு வந்து பாருங்கள், இன்வைட்டுக்கு வந்து நீங்கள் ஒருத்தர் இன்வைட் பண்ணிங்கன்னா 50 பாயிண்ட் தருவாங்க. ஸோ அது ப்ரீமியம் வச்சுருந்தா 100 பாயிண்ட் தருவாங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப கம்மி தான் பாயிண்ட்ஸு. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான் ட்ரான்சாக்ஷன் நிறைய இருக்கிற வாலெட்டை பார்த்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு சிக்மா காயின்ஸ் நிறையவே கொடுக்குறாங்க ஓகே. ஸோ அந்த மாதிரி வாலெட்டை பார்த்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காயின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பற்றி டேட்டா மட்டும் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக வந்து டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்பாக மாதிரி ஸ்டே டியூன். பாய்.